ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எத்ரீமோட லாங் டைம் அனலைஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஷார்ட் டைம் அனலைஸ், லாங் டைம் அனலைஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஓகேங்களா? ஸோ எத்ரீம் பார்த்தீங்கன்னா 4200 இருக்குது. இப்போ வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் வந்து மார்ச் 2024 ஜூலை 2025 கிட்டத்தட்ட 2 வருஷம் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த 2 வருஷம் ரெசிஸ்டண்ட்டை வந்து இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, வீக்லியில் உடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீக்லியில் வந்து க்ளோஸ் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி இது புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ வீக்லியில் க்ளோஸ் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, ரீட்டர்ஸ் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, இது புல்லிஷ் தான் மார்க்கெட்டு. ஓகேவா? ஸோ சம் புல் பேக் இன்னும் வரலாம். அது வர்றதுக்கு ஏதாவது சிக்னல் வந்தால் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் தான். புல் பேக் எடுக்கலாம், எடுக்காமலே போகலாம். ஓகேங்களா? பட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் புல் பேக் எடுக்கிற மாதிரி இருந்தால் 4 ஹவரில் சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தால் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வரிசையாக வந்து கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெக்னிக்கலாகவும் சரி, டைம் லைனும் சரி, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அனலைஸ் படி எத்ரீம் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ பிரேக் அவுட்டில் இருக்குது. இந்த பிரேக் அவுட் வந்து க்ளோஸ் ஆனாலும் ஆகாட்டினாலும் அது புல்லிஷ் தாங்க. ஓகேவா? புல் பேக் ஏதாவது ஆகிற மாதிரி இருந்தால் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். ஸோ 2017, 2020, 21 சைக்கிளும் இப்போ உள்ள சைக்கிளும் வந்து சிமிலாரிட்டி ஒன்று இருக்குது எத்ரீமுக்கு. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து சிமிலாரிட்டி உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, பிரேக் டவுன் பண்ணியிருக்கா, பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீவியேஷன் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி டீவியேஷன் வச்சுட்டு தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போயிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மறுபடியும் அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணி டீவியேஷன் வச்சிருச்சு. ஓகேவா? ஸோ டீவியேஷன் வச்சுட்டு ப்ரைஸ் இப்போ எப்படி இருக்குது, மேலே போகுது. சரிங்களா? ஸோ இதனுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் பல முறை சொல்லிகிட்ருக்கேன் எத்ரீமுக்கு ஒரு 8 to 10க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 to 10, மேக்ஸிமம் 12 வரையும் போகலாம் எத்ரீமோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். எப்படின்னா சிம்பிளாக ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓகேங்களா? ஸோ இப்படியும் பார்க்கலாம், இப்படி வந்து இந்த ரெசிஸ்டன்ட்டில் வச்சு இப்படியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 15,000 போகுது. சரிங்களா? அவ்வளோ நம்மளுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, போனாலும் நல்லது தான். பட்டு மேக்ஸிமம் ஒரு 12 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்ரீமுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அனலைஸ், நிறைய அனலைஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து 2 சிமிலாரிட்டி இருக்குது எத்ரீமுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும், 2 சிமிலாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் டைம் ஐ உடைச்சிட்டு போகலாம். ஸோ அது புல் பேக் வந்துட்டு போதா இல்லை வராமலே போதோ அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பட் இது வந்து நமக்கு புல்லிஷ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆல்ட் சீசனில் புல் பேக்கெலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. ஓகேங்களா? என்னுடைய அனலைஸ் படி 1 மந்த் முன்னாடியே வந்து டெலகிராமில் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ போஸ்ட் திஸ் மெசேஜ் 1 மந்த் பேக். 1 மந்த்துக்கு முன்னாடி எப்போ போட்டிருக்கேன்னா ஜூலை 10 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 மந்த் ஆல்ட் சீசன் 1 அப்படின்னு சொல்லி. பட் அது சொல்லி வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 மாதம் வந்து உங்களுக்கு ஆல்ட் சீசனாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எத்ரீம் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து 1 by 1 வந்து நமக்கு ஆல்ட் காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படி தான் வந்து வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்ரீம் வந்து நல்ல புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா டாமினன்ஸ் கூட பாருங்கள். ஏன்னா டாமினன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ டாமினன்ஸ் நம்ம பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ போன தடவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சைட்வேல போயிட்டு புல் அப்புறம் டவுன் வரும்ன்ட்டு அதே மாதிரி தான் வருது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் டாமினன்ஸ்க்கு. ஸோ இது வந்து கீழே வந்து சப்போர்ட்டா, இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் நவம்பர் அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா 43, 42, 44 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் அந்த ரீஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி டாமினன்ஸு. ஓகேங்களா, ஸோ அது போகலனா கூட இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து 48. ஓகேங்களா, 49, 48 அந்த சப்போர்ட். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் சப்போர்ட்டு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து 42, 43. ஸ்ட்ரைட் லைன் சப்போர்ட் வந்து 48, 9 அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் படி இந்த 49, 48, 49 டாமினன்ஸ் வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இது வந்து டீவியேஷன், மல்டிபிள் டீவியேஷன் மேலே வச்சுட்டு தான் வந்திருக்கான் ஓவர் மேனிப்புலேஷன் பண்ணி. ஸோ அதனால் டெக்னிக்கலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 49, 48 ரீஜனுக்கு. பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, நான் வந்து டாமினன்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறோம் கிடையாது. நான் மேக்ஸிமம் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து டாமினன்ஸ் பார்க்காதீங்க நான் சொல்லுவேன். ஏன்னா டாமினன்ஸ் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து மேனிப்புலேஷன் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மேனிப்புலேஷன் நிறைய நடக்குது. பட்டு எத்திரியம் வந்து உங்களுக்கு எத்திரியம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து சொல்லிடலாம் எத்திரியமுக்கு. ஓகேங்களா, ஸோ எத்திரியம் வச்சு மார்க்கெட்டை வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, ஏன்னா எத்திரியம் தான் நம்மளுக்கு ஆல்ட்டு சீசனே வருது. பிகாஸ் வந்து இப்போ எத்திரியம் பர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்து வந்து 1 by 1 ஆல்ட்டு காயின் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எத்திரியம் சொல்லிட்டேன், பிடிசி டாமினன்ஸோட அனலைஸ்ன்னு சொல்லிட்டேன். என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் வந்து பிடிசி டாமினன்ஸ் ஏன் வந்து இது டாப்பு இருக்கும் அப்படின்றது அதுவும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது ஏன் டாப்பு, என்ன ரீசன் அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ என்னுடைய கணிப்பு வந்து மேலெல்லாம் போகாது, மறுபடியும் அந்த டாப் வரையாது. ஆல்டிசம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் போகலாம், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிடிசி டாமினன்ஸ் வந்து டெக்னிக்கலாக பேரிஷ் சினாரியில் தான் இருக்குது. அதே மாதிரி எத்திரியம் வந்து புல்லிஷ் சினாரியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் என்னுடைய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.